அடுத்தது வந்து இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக திருவண்ணாமலை, வேலூர் போன்ற பகுதிகளில் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணக்கூடிய இன்னொரு ரகம், கடலூர், வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற பகுதியில் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணக்கூடிய இன்னொரு இரண்டாவது ஆடிப்பட்டத்துக்கு ஏற்ற சிறந்த ரகம் வந்து பகுதிகள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அதிகமாக சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு ரகம் வந்து CR1009 அப்படின்னு சொல்லக்கூடியது. CR1009 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 140 நாள் வயதுடைய நெல் ரகம். 140 நாள் 155 நாள் வரைக்கும் ஆகும். 145 நாள்லேருந்து 155 நாள் வரைக்கும் ஆகக்கூடிய ஒரு நீண்ட கால நெல் ரகம் அப்படின்னு சொல்லலாம். 5 மாதங்கள் தாண்டி வரக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய குண்டு அப்படின்னு அழைக்கப்படுது. CR1009 சொல்லக்கூடிய அதிக மகசூல் தரக்கூடியது, குறைந்த பராமரிப்பு செலவுடையது. இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடியது, அது மாதிரி குறைந்த பராமரிப்பு செலவுடையது, அது மாதிரி வந்து அதிகப்படியான நோய் தாக்கம் மற்றும் பூச்சி தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து மிக குறைந்த செலவில் சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மேலும் அது இதனுடைய சிறப்பு இயல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை. குறிப்பாக வந்து சொன்னீங்கன்னா CR1009 அப்படின்னு சொல்கிறதுல இன்னொரு ரகம் இருக்குது, CR1000 sub-1 அப்படின்னு சொல்லுவாங்க. CR1009 அதுலேருந்து sub-1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரகம் இன்னும் வந்து வெள்ளத்தையும் தாங்கி வளரக்கூடிய, அதாவது குறிப்பாக வந்து இந்த மழைக்காலங்களில் இந்த மாதிரி இப்போ ஆடிப்பட்டம் போட்டோம்னா மழை வரும், மழைக்காலங்களையும் தாண்டி நமக்கு வந்து வளரக்கூடியது, அதனால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நல்ல மகசூல் தரக்கூடியது, சாயாத தன்மை கொண்டது. மேலும் அதிகப்படியான மகசூல் தரதை விட அது மாதிரி வந்து குறைந்த விவசாய செலவு, அதாவது குறைந்த சாகுபடி செலவு கொண்டது. அது மாதிரி சந்தை மதிப்பு மார்க்கெட்லேயும் வந்து நல்ல தானியங்கள் வந்து அரிசி, நெல் வந்து நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடிய தன்மை இருக்குது, நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுவுமே ஒரு மிகச்சிறந்த ரகம். அதிகப்படியான நோய் தாக்குதல்கள் இல்லாதது, அது மாதிரி குறைந்த செலவுலேயே நம்ம வந்து சாகுபடி பண்ணி எடுத்துட முடியும். ஸோ இதுவும் வந்து ஒரு அருமையான நெல் ரகம், இரண்டாவது பார்க்கக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா BPT அப்படின்னு சொல்லக்கூடியது. BPT நெல் ரகம் வந்து பாப்பட்லா அல்லது ஆந்திரா பொன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பட்லா அல்லது ஆந்திரா பொன்னி சொல்லக்கூடிய இந்த BPTமே கிட்டத்தட்ட 140 நாள் வயதுடைய ஒரு நெல் ரகம் வந்து இதுவுமே வந்து நல்ல மகசூல் தரக்கூடியது. மற்றும் வந்து இது வந்து சமையல் திறன் கொண்டது. சமையலில் சமைக்கும்போது இந்த நல்ல சன்னமான அரிசி வந்து நல்ல சாப்பாட்டுக்கு வந்து மிகவும் அருமையாக இருக்கும். பொன்னியை போன்றது சுவையான அரிசி அப்படின்றதுனால இதுவுமே வந்து நல்ல டிமாண்ட் உள்ளது. 140 நாள் வயதுடையது, மத்திய காலம் அப்படின்னு சொல்லலாம். 135 140 நாளில் விளையுது. அது மாதிரி வந்து இது வந்து சில நோய் தாக்கங்கள் இதில் இருந்தால் கூட இதை வந்து மிக விரைவாக அதை வந்து நம்ம வந்து இப்போ உள்ள மருந்துகளை கொண்டு ரெக்கவர் பண்ணி எடுத்துட முடியும். அது மாதிரி நல்ல சந்தை மதிப்புடையது. நல்ல வந்து நீங்கள் விற்பனைக்கு வந்து சமையலுக்கு உகந்ததாக இருக்குது. அரிசி வந்து சன்னமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து நல்ல விலையை எதிர்பார்க்கலாம். அது மாதிரி மிகவும் எளிமையாக சாகுபடி செய்யக்கூடியது, நல்ல மகசூல் தரக்கூடியது. இது மூன்றாவதாக உள்ள ரகம் பாப்பட்லா அல்லது வந்து BPT அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிகமாக BPTன்னு சொல்லுவாங்க, அல்லது ஆந்திரா பொன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து விவசாயிகளால் அதிக வரவேற்பை பெற்ற ரகம், நல்ல ஒரு மகசூலை தரக்கூடிய ரகம் இந்த 3 ரகங்கள். அடுத்ததாக வந்து நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பொன்னி அப்படின்னு சொல்லலாம். வெள்ளை பொன்னி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இது வந்து கிட்டத்தட்ட 140 150 நாள் வயதுடைய ஒரு ரகம்.